தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/11/2016 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 8:28 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு சனி பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். எந்த நாளிலே பிரதோஷம் வந்தாலும் சனி பிரதோஷம் என்று வருகிற நாளிலே நாம் வழிபட்டால்தான் மிகுந்த நற்பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஏனென்றால் அன்றைக்குத்தான் மகா பிரதோஷம் என்று கருதப்படுகிறது. இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மகாநந்திக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். அதேபோல் வேந்தன்பட்டியில் இருக்கக்கூடிய நெய் நந்தீஸ்வரர் மற்றும் திருப்புன்கூர் நந்தி, வைத்தீஸ்வரன் கோயில் நந்தி என்று எல்லா ஊர் சிவாலயங்களிலும் இருக்கிற நந்தியையெல்லாம் கொண்டாடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. நாரணியால் நந்திதனக் குறைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் மச்சகேந்திரா நீரடியும் சிவமதத்தான் என்று சொல்லி அதற்கு பின்னாலே நம்முடைய பேர் வருகிற விதத்திலே தான் நாடி ஜோதிடங்கள் எல்லாம் வருகின்றன. நாடி ஜோதிடங்கள் தோன்றுகின்றதெல்லாம் இந்த நந்தியின் வாயிலாக வந்ததாகவும் சொல்வார்கள். எனவே நந்தியை வழிபட்டால் நமது வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாகவே நடைபெறும். நம்முடைய கோரிக்கைகளையெல்லாம் நந்தி காதிலே நாம் சொல்லலாம், நம் பக்கத்திலிருந்து நினைத்தும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட உகந்த நாள் இன்றைக்கு. இந்த நாட்களிலே உள்ள அந்த பிரதோஷம் என்ற வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். அதிலே தோஷம் என்று வரும். எனவே சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட பிரதோஷ நாளிலே நந்தியை வழிபடுவது நல்லது. கிட்டகனா யாராவது கண்டா உடனே சொல்லுவாங்க, ஃபோன் எடுத்துக்கிட்டு, இது மாதிரி ஐயா நேற்று இரவு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு, கெட்ட கனவாக வந்துச்சுன்னு. நான் உடனே சொல்கிறது, நீங்கள் அதை நந்தி சன்னதியில் போய் நினச்சிக்கங்க, அந்த கெட்ட கனவு நடக்காது, நல்லதாக நடக்கும் அப்படின்பே. கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிடவே விரையும் நந்தின்னு நந்தி பதியம் ஒன்று நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினேன். அந்த நந்தி பாடலில் குறிப்பிட்டிருப்பேன் எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி நந்தி இருக்குது அப்படிங்கிறதுல. வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல் கொடுக்கும் செல்வ நந்தின்னு. இந்த நந்தியை நாம் கும்பிடுகின்ற பொழுது 15 நாளைக்கு ஒருக்கா வருது பிரதோஷம். அப்படி பிரதோஷம் வருகின்ற பொழுது நம்முடைய நினைவுகள் எல்லாம் நடைபெற வேண்டுமானால் நந்திக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாம் பார்க்கணும். அதில் என்னென்ன அபிஷேகம் நடக்குதோ அதை நாமும் வாங்கி கொடுக்கலாம். பாலால் அபிஷேகம் நடப்பதை பார்த்தாலும் சரி, வாங்கி கொடுத்தாலும் நம்முடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். மாவால் அபிஷேகம் செய்தால் நம்முடைய மனக்குறைகள் அகலும், கடன் சுமை குறையும். தேனால் அபிஷேகம் செய்தால் குரல் வளம் நன்றாக இருக்கும். இப்படி இளநீரால் அபிஷேகம் செய்வது, பன்னீரால் அபிஷேகம் செய்வது, 51 வகை அபிஷேக பொருட்களை எல்லாம் வைத்து செய்வார்கள். இன்னும் திருவாடான என்ற ஊரிலே மிகச் சிறப்பாக இதனுடைய பணி நடக்கும். அதேபோல் காளையார் கோவில் என்று காளைக்கென்ற முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்திலே. அங்கே எல்லாம் 3 தெய்வங்கள், அதாவது 3 சிவன் 3 அம்மன் இருக்கிறது. வரகுட பாண்டியனுக்காக மீனாட்சி அம்மனும் சொக்கநாதனும் காட்சி கொடுத்த இடம் என்று சொல்வார்கள். அந்த அருமையான ஸ்தலத்திலேயெல்லாம் பிரதோஷ வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அருகில் இருக்கிற சிவாலயத்துக்கு சென்று இன்று மாலை நேரத்திலே விரதமாக இருந்து நந்திக்கு வழிபாடு செய்து அர்ச்சனைகள் செய்து அதற்கு பின்னாலே நீங்கள் அந்த இல்லத்திற்கு வந்த பின்னாலே அதில் தரக்கூடிய அந்த பழத்தை அருகிலே பசு இருந்தால் அதற்கு பசுவுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும் வழிபாடு. சிவனை சுமப்பது இந்த நந்தி. அந்த நந்தியை நாம் ஒரு நாளாவது சுமக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உற்சவ விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு சுற்றி வருகின்ற பொழுது அதை சுமப்பதற்கு பல பேர் இருப்பார்கள். அதை சுமந்து சுமந்து அனுபவத்தின் வாயிலாக நல்ல பலன்களை அடைந்தவர்கள் மற்றவர்களை சுமக்க விடமாட்டார்கள். அவர்கள் கையை விலக்கி கொண்டு அந்த கம்பை பிடிப்பதற்காக விரைந்து செல்வார்கள். எங்கள் ஊரிலே எல்லாம் மிக அதிக அளவிலே கூட்டம் வரும். அப்படி நாம் சுமந்து வருகின்ற பொழுது 4 வாயில்களிலும் 4 மூலைகளிலும் தீபம் பார்க்கப்படும். வடமேற்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கிலெல்லாம் தீபம் பார்க்கப்படும். அப்படி தென்மேற்கு மூலையிலே தீபம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதை நினைத்தாலும் அந்த நினைவுகளெல்லாம் நிறைவேறும். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு கிழமை சனி என்றும் சனிக்கிழமை அன்றைக்கு வருகிற பிரதோஷம் என்பதாலும் இன்றைக்குத்தான் அந்த பிரதோஷ நடந்த நாளாகவும் கருதப்படுவதனாலும் இன்றைக்கு நீங்கள் நந்தி கொம்பு வழியே நாயகனை பார்த்தால் நீங்கள் சிந்தித்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும். அது மட்டுமல்ல, நந்தியை வழிபட்டு சிவனையும் உமையவளையும் வழிபட்டு நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவைகளில் நீங்கள் எதையெல்லாம் நினைத்திருந்தீர்களோ, எவையெல்லாம் நடக்கவில்லை என்று நினைத்திருந்தீர்களோ அதையெல்லாம் நடத்தி தரும் அருளை நீங்கள் இன்றைய தினம் நந்தியம்பெருமானிடம் சொல்லுங்கள். நல்லது நடக்கும் என்று கூறி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். ஃபோன் மூலம் வருகிற தகவல் உங்களை செலவுக்கு ஆயத்தமாக்க வைக்கும்.
8லே சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. புதன் மறைந்திருப்பது நல்லதுதான். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். இருந்தாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். இன்றைக்கு நீங்கள் சிவாலயம் சென்று நந்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய நாதனே நந்திதான். உங்கள் ராசிக்குரிய சின்னம் நந்தி. எனவே இன்றைக்கு நீங்கள் குறிப்பாக மாலை நேரத்திலே பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொண்டால் பெருமைகள் குவியும். குடும்ப முன்னேற்றம் கூடும். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விட்டுப்போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். தொழில் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். இடம்பூமி வாங்குவதிலே இருந்த தடைகள் எல்லாம் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பெண்மொழி பிரச்சனைகள் மாறும். விலகிச் சென்ற தம்பதியர் விரும்பி வந்து சேரும் வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். உயர் அதிகாரிகளின் மூலம் நீங்கள் ஏதேனும் எதிர்பார்த்திருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நல்ல முடிவுக்கு வரும். உயர் அதிகாரிகளால் அனுகூலங்கள் ஏற்படும் நாள் என்று கூட சொல்லலாம். 2லே ராகு இருப்பதால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். நந்தியம்பெருமானை நாடுங்கள், நல்லது நடக்கும். அது மட்டும் அல்ல, வாங்கல் கொடுக்கலில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு கரையும் நாள். சிந்தித்து செயல்படுவது நல்லது. சாமி துணை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சனிக்கிழமையின் அடிப்படையில் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். குருவினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதனாலே குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஓரளவு மாலை நேரத்தில் மறையலாம். பயணங்களால் பலன் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பாதியில் நின்ற பணிகள் மீதியும் முடியும். வருங்கால நலன்கருதி திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரதோஷ வழிபாட்டால் பெருமை காண வேண்டிய நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. நண்பர்களினால் ஆதரவோடு புது முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். பூர்வீக சொத்து தகராறுகள் சம்பந்தமாக எடுத்த பாகப்பிரிவினைகள் இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். வாங்கல் கொடுக்கல்களில் மாலை நேரத்தில் விரயங்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசு பணிகள் கிடைக்க அதிக முயற்சி எடுக்கும் நாள். அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பதவியில் இருப்பவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். கும்பராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் உறவினர் பகை உருவாகலாம். உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை உயரும். எதிர்களின் தொல்லை குறைய இன்றைக்கு நீங்கள் சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். விழிப்புணர்ச்சி இல்லை என்றாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படாது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி உண்டு. வருமானம் போதுமானதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.